கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஓய்வு நாளின் காலை வணக்கத்தை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ள காணொலி காட்சியின் மூலமாக இல்லங்கள் தோறும் கூடி வந்திருக்கின்ற நாம் அனைவரும் ஆண்டவரை நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் தொழுது கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த பரிசுத்த ஆராதனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். துதிகளின் மத்தியில வாசமா இருக்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளின் காலை மழைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாக என்னுடைய வாழ்க்கையில செய்த கணக்கற்ற ஆத்தும சரீர நன்மைகளை இணைத்து பார்த்து என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அது காலை தோறும் புதிதாக இருக்கிறது சுவாமி. கர்த்தாவே, எங்களை இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து என்னுடைய ஜீவன் மரணத்துக்கு எதுவாய் போய்விடாத படிக்க எங்களை நீர் வழிநடத்தி வந்ததற்காக என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, கொள்ளை வியாதிகள் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கின்ற சூழ்நிலையில பல்வேறு விதமான புதிய புதிய நோய் கிருமிகள், வைரஸ்கள் பரவி கொண்டிருக்கின்ற நேரத்தில் எங்களை பாதுகாக்கின்ற அடைக்கலம், கோட்டை, தஞ்சமுமாக நீர் இருக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய பாதத்தில் விழுந்து உண்மை நான் பணித்துக் கொள்கிறோம். உடைய பாதத்தை பற்றி பிடித்துக் கொண்டு என்னுடைய பயணத்தை தொடர கிருபை செய்கிறோம் சுவாமி. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் உடைய கிருபை காரணம் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டுமா இடத்தில் வேண்டுதல் செய்வோம். கர்த்தாவே, நீர் பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். ஆண்டவரை உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களை தலைமுறையில் தாழ்த்தி உடைய பாத்திரம் கொடுக்கிறோம். நீரை எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். காணொலி மூலமாக உண்மை ஆண்டவரை ஆராதிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாகவும் பேர் பேராகவும் குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து உடைய தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிம்மதியால் நிரப்பி உமக்கேற்ற உத்தம சாட்சிகளாக இந்த உலகத்திலே தம்முடைய வாழ்க்கை பணித்தவர்கள் தொடர நாங்கள் தொடர கிருபை செய்கிறோம். எல்லா துதிகர மகிமை உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 24வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. பாடல் 24. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, சேலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சேலமுடன் பாதம் பாடி கொண்டாடு. சீரான நித்திய ஜீவனை நாடு. காலமே தேவனை தேடு. மன்னுயிர்காய் மரித்தாரே, மனுமைந்தனென பெயர் வைத்திருந்தாரே. மன்னுயிர்காய் மரித்தாரே. சேரு சிகரை நீ உதயத்திலேண்ட, உன் சேரு சிகரை நீ உதயத்திலேண்ட. உள்ளம் கனிந்து தனி ஜெபம் பண்ணு. காலமே தேவனை தேடு. பாவ சோதனைகளை வெல்லு. கேட்ட பாருடன் பேயுடன் போருக்கு நில்லு. பாவ சோதனைகளை வெல்லு.
தேவானை தேடு. சிறுவர்கள் என்னிடம் சேர தடை செய்யாதிருங்கள் என்றார் மறந்தார. சிறுவர்கள் என்னிடம் சேர பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும். பரலோக செல்வம் அவர்க்கு பலிக்கும். பாக்கியமெல்லாம் பறந்து ஜொலிக்கும். காலமே தேவனை தேடு. வேலையோமக்கு கை கூட சத்யவேதன் கிருபை வரத்தை மன்றாட. வேலை ஓமக்கு கை கூட காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே. காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே. கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே. காலமே தேவனை தேடு. ஜீவகாருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. காலை ஆராதனை முறைமை The Order of Matins பக்கம் 45. ஆண்டவரே என் உதடுகளை தீரந்தருளும். அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளே என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய வீரந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம் வாருங்கள். அவன் நம்மை உண்டாக்கினவன். நாளுக்குரிய சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். 123 சங்கீதம். அது வேத புஸ்தகத்தில் உள்ளது, பாடல் புஸ்தகத்தில் கிடையாது. 123 சங்கீதத்தை நேரத்தில் நாம் முறைமுறையாக வாசிப்போம். Let us read Psalm 123 in a responsive manner. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
திருத்துவ பண்டிகை பின்வரும் 5ஆம் ஞாயிறாகிய இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கின்ற வேத பாகங்களை வாசிக்க கேட்போம். Let us read the scripture portions that is chosen for this particular day. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை நாம் வாசிக்க கேட்போம். Let us read. The first reading is taken from the Old Testament text, the prophetic book of Isaiah, chapter 2, verses 1 to 5. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடே பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாய் துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடின முகமும் முரட்டாட்ட இருதயமுள்ள புத்திரர். அவரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இனினதை உரைக்கிறார் என்று அவர்களோடே சொல்லு. கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டென்கிறதை அவர்கள் அறிய வேண்டும் என்பது இன்றைக்கான பழைய பாட்டு வாக்கியம் வாசித்து. அப்படி இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை நாம் வாசிக்க கேட்போம். Today's epistle reading is taken from 2 Corinthians chapter 12 verses 1 to 10. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. ஆகிலும் கர்த்தர் அருளின தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குத்தத்தம் கொடாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்ட இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3ஆவது தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தினாலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையினால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையினால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் இறுக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இன்றைக்காக வாசிக்க வேண்டிய நிருபவாக்கியம் வாசிக்க முடியும். அப்படியே இன்றைக்காக குறிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரை வாசிக்க கேட்போம். Today's gospel reading is taken from the Gospel of Saint Mark, chapter 6, verses 1 to 13. Jesus
left there and went to his hometown, accompanied by his disciples. When the Sabbath came, he began to teach in the synagogue, and many who heard him were amazed. "Where did this man get these things?" they asked. "What's this wisdom that has been given him, that he even does miracles? Isn't this the carpenter? Isn't this Mary's son, and the brother of James, Joseph, Judas, and Simon? Aren't his sisters here with us?" And they took offense at him. Jesus said to them, "Only in his hometown, among his relatives, and in his own house is a prophet without honor." He could not do any miracles there, except lay his hands on a few sick people and heal them. And he was amazed at their lack of faith. Then Jesus went around teaching from village to village. Calling the 12 to him, he sent them out 2 by 2 and gave them authority over evil spirits. Then these were his instructions: "Take nothing for the journey except a staff, no bread, no bag, no money in your belts. Wear sandals, but not an extra tunic. Whenever you enter a house, stay there until you leave that town. And if any place will not welcome you or listen to you, shake the dust off your feet when you leave as a testimony against them." They went out and preached that people should repent. They drove out many demons and anointed many sick people with oil and healed them. Here ends the gospel reading. பக்கம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாழ்வுக்குரிய வார்த்தைகளை வாசிக்கிட்டு நாம் அதற்கு மறுபடியாக நம்முடைய விசுவாசத்தை உலகில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணமாக நாம் அறிக்கை செய்வோம். பக்கம் 10. பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ்ப்பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்திலிருந்து இறங்கி 3ஆம் நாள் மரித்திருந்து விட்டிருந்தார். மரத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுள் பரிசுத்தரிக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவையும் பரிசுத்தவான்களும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நூற்றி 7வது பாமாலையை நாம் பாடுவோம். இந்த பாடல் தெரியாதவர்கள் கூட சேர்ந்து பாடி கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏந்த நாம நேசரே வெள்ளம் போன்ற துன்பத்தில் தாசன் திக்கில்லாமலே தடுமாறி போகையில் தஞ்சம் தந்து இயேசுவே திவ்ய மார்பில் காருமே அப்போல் கரை ஏற்றியே மோட்ச வீட்டில் சேருமே. வல்ல தேவ வீரலாம் பேரே தஞ்சம் அறியே கைவிடாமல் நேசத்தான்
மைந்தனே என்னை சுத்திகரிக்க அருள் பாய செய்குவி ஜீவ ஊற்றாம் இயேசுவே எந்தன் தாகம் தீருமே சுவாமி என்றும் என்னிலே நீர் சுரந்து ஊருமே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பண்டிகை பின்வரும் 5ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கடவுளுடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஆகவே நேரடியாக ஜெபம் செய்து செய்திக்கு கடந்து செல்வோம். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருந்து அது உமக்கு ஏற்ற சாட்சிகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு போதித்து எங்களை வழிநடத்த உமக்கு ஏற்ற சாட்சிகளாக வணைய எங்களை உடைய பாதத்தில் ஒப்படுக்கிறோம். நீரை எங்களை பலப்படுத்தும் கர்த்தாவே. நாங்கள் வாழ்கின்ற கடைசி நாள் வரைக்குமாய் என்னுடைய கடைசி உயிர் மூச்சு இருக்கின்ற வரைக்குமாய் உமக்காக நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து உம்மோடு நித்திய காலமாக வாழ்கின்ற பாக்கியத்துக்குள்ளாக கடந்து செல்ல கிருபை செய்தோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் செய்திக்கு ஒரு தலைப்பு, காட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் மிஷன் ஃபார் தி சொசைட்டி. சமுதாயத்திற்கான கடவுளின் மறுமலர்ச்சி பணி. கடவுள் இந்த உலகத்தை அதிகமாக நேசித்தது நிமித்தமாக இந்த அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் அவருடைய வார்த்தையை மீறி மனுக்குலம் சென்றது நிமித்தமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட பாவம் சாபம் நரகாக்கினிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க தம்முடைய ஒரே பிரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். யோவான் 3:16 பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பிரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை அவர் அதிகமாக நேசித்தது நிமித்தமாக, உலகில் வாழ்கின்ற உன்னையும் என்னையும் அவர் அதிகமாக நேசித்தது நிமித்தமாக நாம் புனர்ஜென்மம் பெற வேண்டும் என்பதற்காக புதுவாழ்வு பெற்று நித்திய காலமாக அவரோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு தன்னுடைய ஒரே பிரானகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் மிஷனரி கடவுள். ஆகவே கடவுளுடைய ஊழியத்தை செய்ய அனுப்பப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய எழுதின சுவிசேஷம் 20:28 நாம் பார்க்கிற குணமாக அவர் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். The Son of Man did not come to be served, but to serve and to give his life as a ransom for many. அவர் மிஷனரி கடவுளாக வந்தார் என்பதை லத்தீன் பாஷையில் பார்க்கின்ற போது மிஸ்ஸியோ டெய் என்று சொல்லி, இது காட்ஸ் ஓன் மிஷன், த மிஷன் ஆஃப் காட். மிஷன் ஆஃப் காட் என்று சொல்லுகின்ற போது த சென்டிங் ஆஃப் காட், தன்னுடைய ஒரே பிரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகரை மேசியாவை அனுப்புகின்ற கடவுளுடைய மேலான பணி, அந்த அஜெண்டா தான் மிஸ்ஸியோ டே, காட்ஸ் மிஷன். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இது காட்ஸ் மிஷன். ஆகவே தன்னுடைய ஒரே பிரான குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே ஒரு மிஷனரியாக அனுப்பின கடவுள் இந்த உலகத்தில் உன்னையும் என்னையும் கூட பக்த கோடிகளாக அல்ல, அவரை பின்பற்றி செல்கின்ற சீடர்களாக, மற்றவர்களுக்கு சாட்சிகளாக வாழத்தக்கதாக அவர் அழைக்கிறார். அந்த ஒரு அழைப்பில்
ஒரு அதாவது பிரிவு தான் தீர்க்க தரிசன ஊழியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் பல தரப்பட்ட ஊழியங்களை இந்த உலகத்தில் நியமித்திருக்கிறார். எபேசியர் 4:12-13 பார்க்கின்ற போது, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலையானது வேலைக்காகவும் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அழைப்பு பொறுப்புகள் எல்லாம் கடவுளிடத்திலிருந்து வருகிறது. It flows from God. He is our missionary God. டேவிட் பாஷ், லெஸ்லி நியூபிகன் போன்ற கடவுளுடைய தேவதாசர்கள், the great theology missiology theologians எக்ஸ்பர்ட்ஸ், அவர்களெல்லாம் இந்த காரியத்தை அதிகமாக வலியுறுத்தி 20ஆம் நூற்றாண்டிலே கடவுளுடைய இது ஊழியம் என்பதை அவர்கள் நிலைவரப்படுத்தி இந்த காரியத்தில் அவர்கள் பெரிய சாதனைகளை செய்தார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இங்கே கூட நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியில் பார்க்கிறோம். எசேக்கியேல் 2:1-5 வரைக்கும் பார்க்கின்ற போது எசேக்கியேலை ஒரு தீர்க்கதரிசியாக கடவுள் தெரிந்து கொள்கின்ற காட்சியை பார்க்கிறோம். தீர்க்கதரிசியாக தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக அவர் ஒரு ஜாடகைட்ஸ் அந்த ட்ரைப்ல, அந்த ஃபேமிலியில அவர் கடவுளுடைய ஒரு ஆசாரியனாக அவர் பணிபுரிந்து வருகிறார். அதன் பிறகு அவர் இஸ்ரவேல் மக்களோடு கூட அவர் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனிய மன்னனால் அவர்கள் பாபிலோனுக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார். பாபிலோன் என்று சொல்லப்படுகின்ற போது அது இன்றைய ஈராக். அங்கே தன்னுடைய மக்கள் இஸ்ரவேல் மக்களோடு கூட அதாவது எசேக்கியேலும் அந்த பாடுகளை அனுபவிக்கின்ற அந்த சிறை தண்டனையை அனுபவிக்கின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக அவர் இருப்பதை நாம் காண முடியும். இந்த முதலாவதாக நம்முடைய இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறித்து நாம் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்றது மேஜர் ப்ராஃபிட்ஸில் 3ஆவதாக வருகிறவர். அதிலே பார்க்கின்ற போது ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் என்று சொல்லி அதில் இவரும் ஒரு மேஜர் ப்ராஃபிட். எசேக்கியேல் என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தைக்கு God will strengthen, கடவுள் பலப்படுத்துகிறவர் என்று அர்த்தம். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பலவீனர்களாகிய நம்மை அவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். மற்ற தீர்க்கதரிசிகளை காட்டிலும் இவர் அதிகமாக துன்பங்களை அனுபவித்தவர். ஊழியத்திலே பார்க்கின்ற போது மற்ற ஊழியக்காரர்களை காட்டிலும் இவர் அதிக துன்பங்களை அனுபவித்தவர் என்பதை அவர் சிறை வாசம், பிகாஸ் he was a exilic prophet, அந்த சிறை வாசத்திலே அவர்களோடு கூட இருக்கின்ற ஒரு வேதனையை அனுபவித்தவர். ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆகையினால் தானே இவர் அதிகமாக பாடுகளை அனுபவித்தவர் என்று சொல்கிறேன். அதாவது இவர் இஸ்ரவேல் மக்கள் பாபிலோன் ராஜாவினாலே சிறைப்பிடிக்கப்பட்ட போது அவர்களோடு கூட இந்த வேதனையை அனுபவித்தவர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இங்கே நாம் பார்க்கின்ற போது இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி கடவுள் அதாவது அவர் ஒரு ஆசாரியனாக இருக்கின்ற போது இவர் தேவனாகிய கர்த்தர் அழைக்கின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 25வது அவர் அந்த உபத்திரவத்தில் பிடியிலே அவர் சிக்கிக் கொள்ளுகின்ற போது அவரால் அந்த வேதனையை அனுபவிக்கின்ற ஒரு சூழ்நிலையில என்ன செய்வது என்று தெரியாது இருக்கின்ற ஒரு நிலைமையில தான் இந்த ஊழியத்தை, இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தை அவர் செய்யத்தக்கதாக அவர் அழைக்கப்படுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதற்கு முன்பதாக ஒரு காட்சியை அவர் பார்க்கிறார். இங்கே முதலாவது எசேக்கியேல் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே பாருங்கள், 1ஆம் வசனத்தில் 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் போது சம்பவித்தது என்றால் அவரும் அந்த பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கார். யார் அந்த பிரச்சனை செய்தது, யார் அவர்களை கடத்தினார்கள், அவர்கள் செய்த தவறு தான் என்ன என்று பார்க்கின்ற போது அவர்கள் இஸ்ரவேல் மக்கள். இங்கே அந்த மக்களுக்கு தீர்க்க தரிசனம் அறிவிக்கத்தான் தீர்க்கதரிசியாக இவரை கடவுள் அழைக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அதற்கு முன்பதாக இந்த 1வது அதிகாரத்தில் பார்க்கின்ற போது கடவுளுடைய அந்த
மகிமையின் சாயலை அவர் தரிசிக்கிறார். தரிசித்த பிறகு அவர் அப்படியே மயங்கி விழுகின்ற ஒரு சூழ்நிலையில் 2ஆம் அதிகாரத்தின் முதல் வார்த்தையில் அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். அதாவது கிறிஸ்துக்குள் பிரியமான மனுபுத்திரனே என்ற ஒரு வார்த்தை ஸ்டாண்ட் அண்ட் லிசன் என்ற அதாவது இந்த பகுதிக்கு சொல்லுகின்ற போது மனுபுத்திரனே என்ற அந்த ஒரு வார்த்தை சன் ஆஃப் மேன் என்று பார்க்கின்ற போது அது இங்கே எவ்வளவு முறை வருகிறது என்று பார்க்கின்ற போது 93 முறை சன் ஆஃப் மேன் என்பது இந்த புஸ்தகத்தில் வருகிறது. எசேக்கியேல் புஸ்தகத்தில் சன் ஆஃப் மேன் மனுபுத்திரனே மோர்டல் என்று சொல்லுகின்ற போது, அதாவது இட் இஸ் an opposite term for God. கடவுள் நித்தியமானவர், ஆனால் மனுஷன் நிலையற்றவன், அவன் மண்ணானவன். தி சன் ஆஃப் ஆடம் என்ற அர்த்தம். ஆடம் என்றால் மண். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, மனுபுத்திரனே நீ காலொன்றில் உன்னுடன் நான் பேசுவேன் என்று அவர் கடவுள் சொல்லுகின்ற போது அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் அவனை ஆயத்தப்படுத்தி தீர்க்கதரிசியாக ஆயத்தப்படுத்துகின்ற அந்த காரியத்தை 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலொன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். இந்த ஒரு வெளிப்பாட்டுக்கு பிறகு, இந்த ஒரு ரெவலேஷனுக்கு பிறகு அவர் கடவுள் இவரை தீர்க்கதரிசியாக ஆயத்தப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆயத்தப்படுத்தின பிறகு அவர் நீ போய் அந்த 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் பாருங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனை எனக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதியாகிய இஸ்ரவேல் புத்திரரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கலகக்கார ஜாதி என்று பாருங்க. ஜாதி என்றால் இட் இஸ் நாட் எ காஸ்ட். கலகக்கார மக்கள் என்று அர்த்தம். கலகக்கார மக்கள் யார் என்று சொல்லுகிறப்போ இஸ்ரவேல் குடும்பத்தாரை, இஸ்ரவேல் புத்திரரை அவர் சொல்லுகிறார். அவர்களிடத்தில் நான் உன்னை அனுப்புகிறேன். அவர்களும் அவர்கள் பிதாக்களும் இந்நாள் வரைக்கும் எனக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள். அவர்கள் கடினமுகமும் முரட்டாட்டும் இருதயம் உள்ள புத்திரர். அவரிடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் இன்னதை உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு தீர்க்கதரிசியாக அழைக்க இவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய பணி என்ன என்று பார்க்கின்ற போது இங்கே அவர் சொல்லுகிறார் கலகக்கார ஜாதி யார் என்று பார்க்கும்போது ரெபலியஸ் பீப்புள், கடவுளுக்கு விரோதமாக போர் தொடுக்கின்ற அந்த போர் குணத்தை கொண்டவர்கள், ரிவோல்டட் அகெயின்ஸ்ட் காட், அவருடைய சித்தத்திற்கு நேர்மாறாக செய்கிறவர்கள் தான் கலகக்காரர்கள். அதை குறை சொல்லுகிறவர்கள், முணுமுணுக்கிறவர்கள், பரிகாசம் பண்ணி அந்த காரியங்களை செய்கின்ற போது அது கடவுளுக்கு விரோதமான ஒரு காரியமாக இருக்கிறது. சமாதான பிரியராக அவர்கள் இருக்க விரும்பாமல் கடவுளுக்கு விரோதமாக செய்யப்படுகின்ற போது அவர்களை பார்த்து கலகக்காரர் என்று சொல்லி கடவுள் அழைக்கிறதை பார்க்கிறோம். மாரத் என்றால் ரெபலியஸ் என்று சொல்லி கலகக்காரர். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தீர்க்கதரிசிகள் பொதுவாகவே அழைக்கப்படுகின்ற போது நடக்க போகின்ற காரியங்களை அவர்கள் சொல்வார்கள். their duty is not only to foretell the future, but they were primarily forthtellers. நடக்கின்ற நிகழ்வுகளையும் அவர்கள் சொல்லி கடவுளுடைய வார்த்தையிலே மக்களை வழிநடத்துவார்கள். அழிவு வரப்போகிறது, இன்றைக்கு நீ எச்சரிக்கையாயிரு, நீ எச்சரிப்புடன் இருக்க வேண்டும், இல்லை என்றால் நீ அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நடக்கின்ற காரியத்தையும் நாளைக்கு நடக்கின்ற காரியத்தையும் அவர்கள் சொல்லி கடவுளுடைய நியாய தீர்ப்பையும் அநேக நேரங்களில் அவர் சொல்வார்கள். Sometimes they gave a message of judgment, but it was usually followed by a message of hope and forgiveness. கடவுள் மன்னிக்கிறவரும் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில ஒரு புது புனர்ஜென்மத்தை ஏற்படுத்துவார் என்ற ஒரு செய்தியும் அதில் இருக்கும். தண்டிப்பது மாத்திரமல்ல, புது வாழ்வு கொடுக்கவும் அவரால் முடியும் என்பதை தீர்க்கதரிசிகள் சொன்னார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களை கலக்கிவிட்டார் என்று சொல்லி ஏன் கடவுள் நொந்து கொள்கிறார் என்று பார்க்கின்ற போது the prophets, normally all the prophets, the major as well as the minor prophets, they saw they are something very strange in their nature. அதாவது இந்த இஸ்ரவேல் மக்கள் அவருடைய குணாதிசயங்கள் மிக வித்தியாசமான முறையில் இருந்ததை பார்த்து அவர்கள் கடவுளுக்கு விரோதமாக ஒவ்வொரு காரியங்களிலும் செயல்படுகிறதை நினைத்து அவர்களுக்கு வருகின்ற அந்த தண்டனை அது கடவுள் கொடுக்கின்ற அது தெய்வீக, அதாவது they thought that the suffering of
the Israelites is an act of divine punishment. அது ஒரு தண்டனையாக அவர்களுக்கு சொன்னார்கள். ஆனால் கூட அதிலிருந்து அவர்கள் மனம் திரும்பி கூக்குரலிடுகின்ற போது அவர்களை மீட்டெடுக்க கடவுள் வல்லவர் என்ற ஒரு நம்பிக்கையின் செய்தியும் அவர்கள் உரைத்தார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவர்கள் மத்தியிலே தீர்க்க தரிசனம் உரைக்கத்தக்கதாகத்தான் இங்கே தீர்க்கதரிசி எசேக்கியேல் அழைக்கப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, so Ezekiel was to declare God's word boldly. தைரியமாக அவர் கடவுளுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். No matter how his listeners response, அவர்கள் எப்படி அதனை கேட்கிறார்களோ கேட்கவில்லையோ அதை பற்றி கவலைப்படாத, ஆனால் நான் அவரிடத்தில் நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி இங்கே அனுப்புகிறேன். கலந்து விட்டாராகி அவர்கள் கேட்டாலும் சரி, 5ஆம் வசனத்தில் பாருங்கள், கேளாவிட்டாலும் சரி தங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்றதை அவர்கள் அறிய வேண்டும். அவர் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி போய் சொல்லு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்கே கடவுள் ஆலோசனை இல்லாத இடத்துல, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், விழுந்து போவார்கள். இங்கே கூட அவர்கள் தாறுமாறாக அவருடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால் கடவுளுடைய எச்சரிப்பை அவருடைய ஊழியக்காரர் சொல்ல வேண்டும். அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி போய் சொல்லு என்று சொல்லி அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு ரிசப்ஷன் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நீங்கள் செய்கின்ற இந்த காரியத்திற்கு தண்டனை உங்களுக்கு இன்னும் கிடைக்கும் என்று சொல்கின்ற போது மக்கள் எல்லாம் அவர் மேல் பாய்ந்து அவரை வசைப்பாடுகின்ற, அவரை கொல்ல துடிக்கின்ற ஒரு நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் கூட கடவுளுடைய ஊழியத்தை அவ்வளோ ஈஸியாக செய்திட முடியாது. கஷ்டத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, உபத்திரவங்களின் மத்தியிலே தான் ஊழியக்காரர் தீர்க்கதரிசிகள் நிறைவேற்றினார்கள், ஆசாரியர்கள் நிறைவேற்றினார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அப்போஸ்தலர்களும் இன்றைக்கு நீயும் நானும் கூட கஷ்டத்தினூட, பாடுகளினூட, உபத்திரவங்களினூட கடவுளுடைய ஊழியத்தை செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். ஜனங்கள் இதனை ஈஸியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாம் சொல்லுகிற காரியங்கள் அவருக்கு ஒரு பைத்தியமாக தெரியும். சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் என்று எண்ணப்படும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. அநேகருக்கு இந்த வார்த்தை சொல்லுகின்ற போது இவன் பைத்தியக்காரன், இவன் வந்து சொல்றான், ஏதோ உளறான் என்று சொல்லி சொல்வார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியத்தை தான் நாம் புதிய ஏற்பாட்டில் இன்றைக்கு நாம் கேட்ட சுவிசேஷ வாக்கியத்தில் கூட நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6:1-13 வரைக்குமா பார்க்கின்ற போது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தாம் வளர்ந்த ஊருக்கு வருகிறார். அவருடைய வளர்ந்த ஊர் எது? நாசரேத்துக்கு வந்து அவருடைய கூட அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெபாலயத்தில் அவர் உபதேசம் பண்ண தொடங்கினார். உபதேசம் பண்ணும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் போதகர், சாதாரண போதகர் அல்ல, சாதாரணமாக போதிக்கிறவர் அல்ல, அவர் ஒரு புரட்சி போதகர். இஸ் a revolutionary teacher, இஸ் a revolutionary preacher. அதிகாரத்தோடு போதித்தவர். மற்றவர்கள் எல்லாம் மோசேயினுடைய பிரமாணத்தின் மூலமாக என்ன எழுதப்பட்டதோ, மோசேயின் ஆகமங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டது என்ன, மொசாய்க்லா என்ன சொல்கிறதோ அதன் பிரகாரமாக அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இவர் அண்ட சராசரத்தை படைக்கும் போது இருந்தவர். ஆகவே சகல அதிகாரத்தோடு கூட அவர் பேசுகிறதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்ட இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? அவர்கள் கேட்கின்ற ஒரு காரியம் அவர்களுக்கு ஆச்சரியம் ஆயிடுதுல, இந்த காரியம் இவர்களுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி கடவுளை அவர்கள் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாதாரணமாக வரவில்லை. அவர் ஒரு போதகராக, அவர் உபதேசிக்கிறவராக, அவர் மெய்ப்பராக வந்தார், அவர் தீர்க்கதரிசியாக வந்தார், அவர் சுகமளிப்பவராக வந்தார், அவர் ரட்சகராக வந்தார். He came not only as a teacher, preacher, shepherd, prophet, healer, but the savior of the whole world. இவ்வளவு காரியங்களையும் செய்ய அவர் வந்திருக்கின்ற போது அவரை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன? அநேகர் அவருடைய உபதேசத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். How he got this power to do miracles and healing? How he got such a wisdom to exercise and preach authentically என்ற ஒரு எண்ணம் வருகிறது. யார் இந்த ஞானத்தை கொடுத்தது? யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? எல்லா அதிகாரத்தையும் பெற்றவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 கடைசியில பார்க்கின்ற போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்கிறார். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணின எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நாம் பக்த கொடிகளாக அல்ல, அவரை பின்பற்றி செல்கின்ற சீஷர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இங்கே வந்து இந்த உபதேசங்களை அவர் செய்தார். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்லுகின்ற ஒரு காரியம், இவன் தச்சன் அல்லவா? தெரியுமா, இவன் ஒரு கார்பெண்டர். இவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. யோசேப்பு மரியாள் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. அவனுடைய தம்பி தங்கச்சிகள் கூட இங்கே தான் இருக்கிறாங்க. இப்படி சொல்லி அவர்கள் இடரல் அடைந்தார்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அங்கே பாருங்கள், அது 4ஆம் வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான். இன்னைக்கு கடவுளுடைய ஊழியத்தை செய்ய நீ நம்முடைய வீட்டுங்கள்ல இருந்து போகும்போது மற்ற தவறான காரியங்களுக்கு வேற எங்கேயோ போகும்போதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டான். ஊழியத்துக்கு போகும்போதுதான் ஏதோ என்னப்பா ஊழியத்துக்கு போறாராம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கரேஜ்மெண்ட் நிறைய வரும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அது போன்ற ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் ஒவ்வொருடைய சொந்த குடும்பத்திலிருந்தே வரும். எங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குடும்பத்திலிருந்து, அவருடைய இனத்திலிருந்தே வந்தது. அவர் வளர்ந்த அந்த ஊரிலே நாசரேத்திலே அந்த காரியம் வந்தது. ஆகவே அவர்களை விட்டு அவர் என்ன பண்ணுகிறார், போய் மற்ற கிராமங்களிலே அவர் அங்கே அவர் சில நோயாளியின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார். பட்டணத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தால் அந்த இடத்தை விட்டு போ, கிராமத்துக்கு போ. நம்முடைய இந்திய தேசம் கூட கிராமங்கள் சூழ்ந்த பகுதிகள். நம்முடைய இந்திய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு கிராமங்களிலும் சுவிசேஷம் அறிவித்து ஆண்டவருடைய நாமத்தை பிரசித்தப்படுத்துகின்ற போது, இலவசமான ரட்சிப்பை அவர்கள் சொல்லுகின்ற போது, அந்த அன்பை அறிவிக்கின்ற போது எல்லா மக்களும் நம்முடைய இந்திய தேசம் முழுமையாக சிலுவை நிழலுக்குள்ளாக வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஒரு தடை வருகிறது என்றால், ஒரு எதிர்ப்பு வருகிறது என்றால் அந்த இடத்தை விட்டு போ, இன்னொரு இடத்துல போய் சொல்லு. அதனுடைய முடிவு மிக மோசமாக இருக்கும் என்று சொல்லி இங்கே தொடர்ந்து அந்த 16ஆம் வசனத்துல எல்லாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து அவர் செய்தது மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்களும் அவருடைய ஊழியத்தை செய்கின்ற போது இங்கே தொடர்ச்சியாக பார்க்கிறோம். 12 சீஷர்களை அவர் 7ஆவது வசனத்துல பார்க்கிறோம் தெரிந்து கொள்கிறார். 12 சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். பிசாசுகளை துரத்துகின்ற ஒரு அதிகாரம். நம்முடைய தேசத்திலும் நம்முடைய இந்த உலகத்திலும் பூமியில, அதாவது இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லுகிற போது பிசாசு அவன் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கான். கடவுளுடைய பிள்ளைகளாக ஆவதற்கு தடைகளை ஏற்படுத்தி கொண்டு கடவுளுடைய வாழ்வழிக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்காதபடிக்கு மக்களுடைய இருதயத்தை குருட்டாட்டம் பண்ணி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகின்ற போது அங்கே பெரிய தடைகளை உண்டு பண்ணுகிறவன் யார் என்றால் இந்த பிரபஞ்சத்தின் தேவன், அது பிசாஸ். அவனை முறியடிக்க வேண்டும் என்றால் இந்த பிசாசை விரட்டுகின்ற அதிகாரத்தை கடவுள் கொடுத்தார் 12 சீஷர்களுக்கும். அவரை பின்பற்றி சென்று அவருடைய ஊழியத்தை செய்கின்ற போது உனக்கும் எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. நீயும் நானும் கூட ஜெபித்து பிசாசை நாம் விரட்டுகின்ற அந்த ஒரு வல்லமை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பிசாசை துரத்துவது மாத்திரமல்ல, சுகத்தை கொடுக்கின்ற அந்த காரியத்தையும் மனம் திரும்புகின்ற செய்தியும் அவர்கள் அறிவித்தார்கள். 12ஆம் வசனத்தில் பாருங்க, ஆண்டவருடைய சீஷர்கள் செய்த காரியம், 2 பேராக அவர்களை அனுப்புகிறார்கள். புறப்பட்டு போய் மனம் திரும்புகள் என்று பிரசங்கித்து, 12ஆம் வசனம், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புகள் என்று பிரசங்கித்து அநேக பிசாசுகளை துரத்தி அநேக நோயாளிகளை எண்ணெய் பூசி சுத்தமாக்கினார்கள். So we could see the holistic mission here. எல்லா தரப்பட்ட காரியங்களையும் செய்யத்தக்கதாக அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நம்முடைய திருச்சபைகளில் அநேக ஊழியக்காரர்களை நாம் அனுப்ப வேண்டும். நன்றாக யோசித்து பாருங்கள். நேற்றைய தினத்தில் சனிக்கிழமை த இந்தியன் இல்லையா கிறிஸ்டியன் டே, இந்திய கிறிஸ்துவ நாள் என்று சொல்லி ஆசரிக்கப்பட்டது. இந்த ஆசரிப்பினுடைய அர்த்தம் என்ன என்று பார்க்கின்ற போது, கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, the Indian Christian Day, the 3rd July is a day
that St. Thomas was martyred in Chennai. அதாவது ஜூலை 3ஆம் தேதி 1வது நூற்றாண்டிலே கடவுளை அறிவிக்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களிலே ஒருவனாகிய பரிசுத்த தோமா கேரளாவிலே வந்து மலபார் மினிஸ்ட்ரி ஊழியத்தை செய்து மிஷன், அதன் பிறகு சென்னை வந்து மயிலாப்பூரிலே அவர் ஊழியம் செய்து இன்றைக்கு நாம் பார்க்கிற சாந்தோம் பரங்கிமலை அந்த இடத்துல அவர் ஒரு மனுஷனால் ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். அதைத்தான் ஜூலை 3ஆம் தேதி நாம் இந்திய கிறிஸ்தவ நாள் என்று சொல்லி ஆசரிக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு 2021 வருடம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய இந்திய தேசத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்களில் ஒருவராகிய பரிசுத்த தோமா வந்து அறிவித்து இன்றைக்கும் அவர் அநேகரை சீஷர்களாக்கின ஒரு சூழ்நிலையில அவர் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நம்முடைய தேசம் இன்றைக்கு இன்னும் பக்த கோடிகளாக இருக்கிறார்கள். ஆகவே தான் சீஷர்களாக புறப்பட்டு செல்லவில்லை. திருச்சபைகளிலே கூட அவர்கள் தம்முடைய அதாவது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, ஜெபிக்கப்படுகிறவர்களுக்கு ஜெபிக்கப்படுகிறது, தேற்றப்படுகிறவர்களே தேற்றப்படுகிறார்கள். அறிவிக்கப்படாதவருடைய நிலைமை குறித்து அவருடைய அவசர தேவை குறித்து திருச்சபை கவலைப்படுவதாக இல்லை. ஆகவே தான் அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் எழும்பி கடவுளுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தது. அதற்காக நான் திருச்சபை குறை சொல்கிறேன் என்றால், திருச்சபை செய்ய வேண்டிய அவசிய தேவை, அவசர தேவை, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஐஎல்சி திருச்சபையில கூட ஒவ்வொரு திருச்சபையும் கிட்டத்தட்ட ஒரு அதாவது ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு திருச்சபை என்று பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 800 சபைகள். 800 சபைகளிலே ஒவ்வொரு திருச்சபையும் ஒவ்வொரு ஊழியக்காரரை வட இந்திய பகுதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பினால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசம் சந்திக்கும். இதே போல மற்ற டினாமினேஷன்களில் பார்க்கின்ற போது சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், செவன்த் டே அட்வென்டிஸ்ட், பென்டெகாஸ்ட், கேத்தலிக் எல்லா டினாமினேஷன்களிலும் பார்க்கின்ற போது ஒரு பெரிய மறுமலர்ச்சியை நம்முடைய தேசம் சந்திக்கும். ஆனால் இன்றைக்கும் பக்த கொடிகளாக வாழ்வதையே திருச்சபையும் விரும்பி கொண்டிருக்கிறது. அவரை ஏற்றுக்கொண்ட மக்களும் அவரால் ஞானஸ்நானம், அவருடைய கிருபினால் ஞானஸ்நானம் பெற்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நீயும் நானும் சாட்சி பகர அல்ல, சுயநலவாதிகளாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கலகு வீட்டாராகி இவரிடத்துல செல்லுங்கள் என்று சொன்ன போது தீர்க்கதரிசி எசேக்கியேல் சென்றார். அவள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி கடவுளுடைய நோக்கம் என்ன, அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றினார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்தியன் கிறிஸ்டியன் டே என்று பார்க்கும்போது இந்திய கிறிஸ்தவ நாள் இதனை ஆசரிக்கின்ற நோக்கம் என்ன என்று பார்க்கின்ற போது, ஒன்று கடவுளுடைய நற்செய்தி 1ஆம் நூற்றாண்டிலேயே நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களில் ஒருவராகிய புனித தோமாவினால் வந்தது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்துகிறதும் இரண்டாவதாக எல்லா கிறிஸ்தவர்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு காரியம். The two purposes for the celebration of Indian Christian Day is, number 1, to establish that the gospel was brought to India by Jesus' disciple St. Thomas in the 1st century itself. Number 2, to bring all Christians together. இந்த காரியத்தை நாம் செய்கின்ற போது இது ஒரு அர்த்தமுள்ள ஒரு இந்திய கிறிஸ்தவ நாளாக நாம் ஆசரிக்க முடியும். ஒவ்வொரு வருடமும் கடந்து சென்று கொண்டிருக்கு, நாம் ஆசரித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் விளைவுகள் என்ன, பலன் என்ன என்று பார்க்கின்ற போது இன்னும் திருச்சபை சுவிசேஷ பணியை செய்ய முன்வராது தான் காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேக இடங்களில் பார்க்கின்ற போது கடவுளுடைய வார்த்தையை, எச்சரிப்பின் வார்த்தையை சொல்வதற்கு பதிலாக அவர்களை தேற்றுகின்ற ஒரு சுகமான வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கும். ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இன் பிளேஸ் ஆஃப் தி எக்ஸார்டேஷன் அண்ட் அட்மானிஷன். கடிந்து கொள்ளுதல் உபதேசம் செய்யப்படுவதற்கு பதிலாக சாந்தப்படுத்துகின்ற கருணையான அல்லது ஒரு அவர்களை பிரியப்படுத்துகின்ற மக்கள் வருகின்றவர்கள் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, நீ எந்த வழியிலாவது போ, நீ எப்படியாவது ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பார்னா அவர்கள் போகின்ற வழியிலேயே தான் போவார்கள்.
அவர்கள் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் கடிந்து கொள்ளுதல் உபதேசம். கடவுளுக்கு பிரியமானது செய்கின்ற போதுதான் கடவுள் உன்னை பிரயோஜனப்படுத்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மற்ற மக்களுக்கு சாட்சியாக வைப்பார் என்று சொல்லி கடிந்து கொள்கின்ற உபதேசம் சொல்லப்படுகின்ற போது தான் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். யோவான் ஸ்நானகன் உபதேசித்த போது என்ன வார்த்தை சொன்னார்? எல்லாம் நீங்க எப்பேற்பட்டவங்களும் சரி கடவுளை ஏற்றுவார் சொல்ல. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினவன் யார்? ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நீங்கள் தாம்பிகம் அடித்துக் கொள்கிறீர்களா, தம்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்களா? இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கடவுள் உண்டு பண்ண வல்லவர். ஜாக்கிரதையாக இருங்கள். தட் இஸ் எக்ஸாப்டேஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எழுதுகின்ற போது ஒவ்வொரு நிருபங்களிலும் பாருங்கள், அந்த கடிந்து கொள்ளுதல் உபதேசம் இருக்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலும் என்று எங்கும் கனவினமுடையான். ஒரு ஊழியத்தை செய்கின்ற போது அவர்களுக்கு ஒரு தடைக்கலாக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் படிக்கலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். திருச்சபையில் கூட பார்க்கிறோம், இந்த காரியங்களை செய்கின்ற போது ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை ஆண்டவர் செய்வார். அப்போஸ்தலனாகிய பவுல் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நிருபத்தில் பார்க்கின்ற போது 2 கொரிந்தியர் 12:1-10 வரைக்குமாய் அங்கே ஊழியத்தில் கைவிடப்படுகின்ற ஒரு நிலையை கூட நாம் பார்க்க முடியும். அதாவது அவர் ஊழியத்தை செய்கின்ற போது அந்த ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். 2 கொரிந்தியர் 12:7-10 வரைக்குமாய் பார்க்கின்ற போது அவருடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு ஊழியக்காரர் தானே. So he was considered to be a famous missionary for among the Gentiles. அவர் மிஷனரி ஃபார் தி ஜென்டைல், புறஜாதியார் மத்தியிலே ஊழியம் செய்கின்ற ஊழியக்காரர் என்ற பெயர் எடுத்தவர் பவுல் அப்போஸ்தலன். ஆசியாவை அசைத்து காட்டினவர். இப்பேற்பட்ட ஒரு ஊழியக்காரருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் விவரிக்கின்ற போது, நான் 3ஆம் வானம் வரைக்கும் நான் போய் வந்தேன் என்று சொல்லி அவர் பேசுகின்ற அந்த காரியத்தில் ஏதோ அவர் பெருமைப்படுத்தி பேசுகிற அந்த தொனியை பார்க்க முடிகிறது. ஆகவே கடவுள் சில காரியங்களை அனுமதிக்கிறார். ஊழியக்காரராக இருக்கிற போது சில வேதனைகளையும் அவர்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி இவருக்கு, அதாவது அவர் தன்னை பெருமைப்படுத்தாத படிக்கு அது தன்னை கொட்டுகின்ற ஒரு சாத்தனாக இருக்கிறது என்று சொல்லி அந்த முள் பற்றி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 7ஆம் வசனத்தை பாருங்க. 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 கொரிந்தியர், அன்றியும் எனக்கு வெளிப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள், அந்த முள் இருக்கட்டும் என்று சொல்லி கடவுள் அனுமதிக்கிறார். 3 முறை அவர் ஜெபிக்கிறார், இதை எடுத்து போடும் என்று சொல்லி. ஆனால் சொல்கிறார், என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் இருக்கும் விளங்கும் என்று சொல்லி. ஆகவே அந்த முள் அவரை நெருக்கி கொண்டிருக்கின்ற போது அந்த மேன்மை, தன்னை குறித்த ஒரு மேன்மை வெளியே வராது என்பதை அவர் அறிந்து, என்னுடைய பலவீனத்திலே, என்னுடைய வேதனைகளிலே, துன்பங்களிலே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி 9ஆம் வசனத்தில் 10ஆம் வசனம் சொல்கிறார். அதற்கு 10ஆம் வசனம் பாருங்க. அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் போதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும், நிந்தைகளிலும், நெருக்கங்களிலும், துன்பங்களிலும், இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, so suffering is also a tool God uses for building God's character. ரோமர் நிருபத்தில் நாம் பார்க்கின்ற போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில் பார்க்கிறோம். இங்கே எப்படியாக இந்த உபத்திரவம் அனுமதிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் என்னை பாராட்டுகிறோம். பிரச்சனை வருகிறதா, அதுக்காக கடவுளை இகழ்ந்து அல்ல, ஊழியத்தை தொடர்ந்து செய்ய பவுல் அப்போஸ்தலனை போல நாம் அழைக்கப்படுகிறோம். கொலோசை பட்டணத்தில் ஊழியம் செய்த எப்பப்ராசிஸ், அவர் கடவுளுடைய ஊழியத்தை
மரிக்கும் தருவாயில் இருந்து அவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். He was in a dying condition. He was damn weak. மிக மெலிந்து போன பலவீனப்பட்ட சூழ்நிலையில கொலோசை பட்டணத்தை அவர் கலக்கினார். பவுல் அப்போஸ்தலன் கொலோசைக்கு போகவே இல்லை. ஆனால் கூட அங்கே ஊழியம் செய்கின்ற அந்த பலவீனமான எப்பாப்ராஸை அவர் பார்த்து அவர் கடிதம் எழுதுகிறார். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் என்று சொல்லி. போகாவிட்டாலும் கூட அவரை பலப்படுத்துகின்ற இன்னொரு ஊழியக்காரர். இங்கே கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி போய் சொல்லு என்று சொல்லுகின்ற போது அவர் அந்த வேதனையோடு போகிறார். அவர் ஏற்கனவே அந்த சிறைவாசத்தில் இருக்கின்ற போது தன்னுடைய மனைவியை இழந்தவர். அதற்காக கூட நீ வேதனைப்படக்கூடாது என்று சொல்லி கடவுள் சொல்லுகிறார். நீ அதற்காக வேதனைப்படாத, அதில் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் தியாகம் செய்து கடவுளுடைய பணிக்கென்று வருகின்ற போது கடவுள் அதிகமாக அவர்களிலே பிரியப்படுகிறார். அதற்காக எல்லாவற்றையும் விட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக அல்ல, கடவுளுக்கென்று உண்மையாய் உத்தமமாய் அவரை பின்பற்றி செல்கின்ற சீஷர்களாக நாம் வாழ வேண்டும். நாம் இருக்கின்ற இடங்களிலேயே அவருக்கு சாட்சி பகர வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய எதிர்பார்ப்பு. அநேக ஊழியக்காரர்கள் கிராஸ் பேரர்ஸ் என்று பார்க்கின்ற போது பில்லி கிரஹாம் 20ஆம் நூற்றாண்டின் அப்போஸ்தலனாகிய பவுல் என்று சொல்லப்படுகின்ற பில்லி கிரஹாம், அவருக்கு பார்க்கின்சன் வியாதி இருந்தது. அதன் மத்தியிலேயே அவர் கடவுளுடைய ஊழியத்தை செய்தார். தலை சிறந்த ஊழியர். அதே போல பல ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதின ஃபேனி கிராஸ்பி, அந்த அம்மா அவர்கள் அதாவது 6 வயசுல அவர்கள் கண்ணு போச்சு. 94 வயது வரை அவர்கள் உயிரோடு வாழ்ந்தார்கள். அவர்கள் கவலைப்படாமல் ஆண்டவரை புகழ்ந்து புகழ்ந்து பாடினார்கள். Blessed assurance, Jesus is mine. Oh, what a foretaste of glory divine. அந்த பாடல் அவர் எழுதினது. என்னை இப்படி படைத்தாரே, இந்த வேதனை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி பவுலும் ஒரு நாளும் வீட்டிலே சும்மா உட்கார்ந்து விடவில்லை. கடைசி மரண பரியந்தமும் அவர் உண்மையாக உழைத்தார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, டேவிட் பிரெனார்ட் சின்ன வயசிலே இப்படி பெரிய தியாகம் செய்ததுனால இன்றைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் மயமாக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசத்துல ஏன் இன்னும் இந்த பரிதாப நிலைமை? இருண்ட நாடாகிய ஆப்பிரிக்காவில் ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் சென்றதுனால இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட மக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களாக இருக்கிறார்கள். யார்? ஒரு டேவிட் லிவிங்ஸ்டனுடைய தியாகம். அவர் ஊழியக்காரராக சென்றது நிமித்தமாக இன்றைக்கு கடவுளே இல்லை என்று சொல்லுகின்ற சைனாவில் ஒரு ஹட்சன் டெய்லர் சென்றதுனால ஒரு பெரிய மாற்றம், மறுமலர்ச்சி. நம்முடைய தேசத்தில் ஏன் அந்த நிலைமை ஏற்படவில்லை? சாது சுந்தர் சிங் போன்ற ஊழியக்காரர்கள் வந்த பிறகும் அநேக மிஷனரிமார்கள் புராட்டஸ்டன்ட் மிஷனரி மூவ்மெண்ட் மூலமாக வந்து அநேகர் ஊழியத்தை செய்த பிறகும் இன்னும் வர வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்க வேண்டுமா? ஏன் நாம் நம்முடைய திருச்சபையில் செல்லக்கூடாது? எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த காரியங்களை செய்கின்ற போது பெரிய காரியத்தை, பெரிய அறுவடையை நம்முடைய தேசத்துல 3% இருக்கின்ற காரியம் இப்படி தொடர்ச்சியாக செய்யப்படுகின்ற போது அது 30% விட நம்முடைய தேசம் சிலுவை நிழலில் வந்து சேரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. கண்டிப்பாக நிறைவேறும். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். இது கடவுளுடைய ஊழியம். இட் இஸ் a mission of God, missio Dei. ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காரியத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்ற திருச்சபையே இந்த காரியத்தை செய்ய நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கடவுள் சொல்கிறார், நம்முடைய இந்திய தேசம் கூட அநேக ஊழியக்காரர்கள் போய் சொல்கின்ற போது அவ்வளோ ஈஸியாக கேட்குறாங்களா? பல எதிர்ப்புகள். இன்றைக்கு சங் பரிவார் மூலமாக பல பிரிவுகள் பிரிக்கப்பட்டு அவர்கள் கடவுளுடைய சுவிசேஷத்தை பயங்கரமாக எதிர்க்கிறார்கள். ஏனென்றால் 30 முக்கோடிகள் தேவர்கள் உள்ள இந்த தேசத்துல, கோடிக்கணக்கான தேவர்கள் உள்ள தேசத்துல ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாற்றமே அவர்கள் மறுக்கிறார்கள் என்றால், இவர் ஒருவரால் தான் மாத்திரமே பெரிய மறுமலர்ச்சி மாற்றத்தை சமுதாயத்தில் உண்டு பண்ண முடியும். அவருடைய வார்த்தையே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனால் அப்படி மாறிவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன ஆகுது என்று சொல்லி காலாகாலமாக மக்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம் நம்முடைய தேசத்து மக்கள் சுவிசேஷத்தை கேட்க முடியாதபடிக்கு அவர்களை தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஜெபித்து செல்லுகின்ற போது, அனுப்பப்படுகின்ற போது, அவர்கள் சொல்லப்படுகின்ற போது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய தேசம் சந்திக்கும். இங்கே
கலகக்காரரை குறித்து சொல்லுகின்ற போது 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பாருங்கள் என்ன சொல்கிறார். 3ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 3:7 பார்க்கின்ற போது, இஸ்ரவேல் வீட்டாரோவெனில் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், ஆனால் நீ போய் சொல்லு, எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. கடவுள் சொல்லி அவர்கள் செவி கொடுக்க மாட்டோம். நம்முடைய தேசம் கூட அவ்வளோ டஃபஸ்ட் கண்ட்ரி தான். கடவுள் இந்த உலகத்தில் தன்னுடைய 12 சீஷர்ல ஒருவர் அனுப்பியே இன்னும் மாறாத தேசம். ஆனாலும் கூட நீ போய் சொல்லுகின்ற போது, நான் போய் சொல்லுகின்ற போது அவர் பெரிய காரியத்தை செய்வார். அதைத்தான் தீர்க்கதரிசி ஆகிய எசேக்கியேலுக்கும் செய்தார். இன்றைக்கு உன்னை மன்னை பார்த்து சொல்கிறார், எனக்கே செவி கொடுக்க மாட்டோம் என்கிறார்களே. இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் கடினமான நெற்றியும் மொரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இவர்களுக்கு காவல்காரராக நம்மை அவர் வைத்திருக்கிறார். ஆம், கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பார்க்கின்ற போது நாம் அவர்களுக்கு காவல்காரனாக வைத்திருக்கிறார். 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் யாராவது படியுங்கள். எசேக்கியேல் 33:7. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. எச்சரிப்பின் செய்தியை நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும். நம்முடைய தேசத்திற்கு எச்சரிப்பின் செய்தி தேவை. நம்முடைய திருச்சபைக்கு எச்சரிப்பின் செய்தி தேவை. நம்மிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகின்ற போது, நாம் எல்லாரும் நம்முடைய திருச்சபைகளிலே ஊழியக்காரர்களை அனுப்புகின்ற போது நம்முடைய தேசத்திற்கு இந்த எச்சரிப்பு செய்தி கண்டிப்பாக தேவை. ஏனென்றால், மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு, நம்முடைய தேசத்தில் வாழ்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகள் 135 கோடி மக்கள், அவர்களுக்கு காவலனாக கடவுள் நம்மை வைத்திருக்கிறார். சுவிசேஷத்தினால் அவர்களை நாம் எச்சரிக்க வேண்டும். 8ஆம் வசனம் பாருங்க. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால், அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தினாலே சாவான், ஆனாலும் அவன் இரத்தப்பழியை உன் கையிலே கேட்பேன். துன்மார்க்கன் தன் வழியை விட்டு மனம் திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு திரும்பாமல் போனால் அவன் தன் அக்கிரமத்திலே சாவான், நீயோ உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். accountable to God. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை, நட வேண்டியது என்னுடைய கடமை, அதனை விளைய செய்வது கடவுளுடைய பணி. Let us do our best, then God will do the rest. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஏனென்றால் காவற்காரன் யார் என்று பார்க்கும்போது, you are a watchman. You are a watchman. We are watchmen to our own community of people. We are watchmen to our own community. ஏனென்றால் 6ஆம் வசனத்தில் பாருங்கள், எசேக்கியேல் 33:6 காவற்காரனுடைய பணி என்ன, அவருடைய கடமை என்ன என்று பார்க்கும்போது, காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான், ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். கடவுள் அன்றைக்கு எசேக்கியேலை காவற்காரனாக நியமித்தார். இன்றைக்கு உன்னையும் என்னையும், திருச்சபையே உன்னையும் என்னையும், நம்முடைய தேசத்து மக்களுக்கு அவருடைய ரட்சிப்புக்காக அதை செய்ய வேண்டிய பணிக்காக காவற்காரனாக வைத்திருக்கார். இல்லை என்றால் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்தை நாம் கருத்தோடு செய்யத்தக்கதாக நம்மை ஒப்பு கொடுப்போம். ஏனென்றால் காலம் மிக சமீபமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்படுகிற போது அப்பொழுது தான் முடிவு வரும். அந்த முடிவு வருவதற்கு முன்பதாக நாம் முந்திக் கொண்டு கடவுளுடைய சித்தத்தை செய்து அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ கடவுள் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே
சுத்த இருதயத்தை என்னிலே சீரோஸ்தேயும் நிலவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளிவிடாதீரும். உமது பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். சர்வத்துக்கும் வல்ல நித்திய கடவுளே, மனுபுத்திரர் அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவரே, இது யாதொரு புண்ணியமும் பாத்திரம் இல்லாத பலவிதமான கணக்கற்ற ஆத்தும சரீர நன்மைகளை எங்களுக்கு ஈவாக கொடுத்ததற்காக எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை உண்மையோடு போதிக்கின்ற ஊழியக்காரர்களையும் போதகர்களையும் உம்முடைய திருச்சபைக்கு கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று உண்மை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லா தீரா துன்பங்களிலும் ஆபத்து காலங்களிலும் உம்முடைய ஜனத்தின் ரட்சகராகவும் பாதுகாப்பாளராகவும் உம்முடைய திருச்சபையோடு உள்ள ஐக்கியத்திலும் நாங்கள் உடன் கிறிஸ்தவர்களோடு உள்ள சகோதர ஒற்றுமையிலும் நாங்கள் நல்ல போராட்டத்தை போராடி கடைசியில் எங்கள் ஆத்தும ரட்சிப்பை பெற செய்யும். உலகத்தின் சகல இனத்தோருக்கும் உமது கிருபையை தந்தருளும். விசேஷமாய் எங்கள் நாட்டையும் அதன் குடிகளையும் சகல அதிகாரிகளையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, விசேஷமாக இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே, இதனுடைய தாக்கம், இந்த இரண்டாவது அலை தாக்கம் குறைந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் ஏறெடுக்கின்ற எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்களுடைய தேசத்திலும் உலகில் உள்ள எல்லா தேசங்களிலும் இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த டெல்டா வேரியன்ட் பிளஸ் வைரஸ் மூலமாக பரவி இருக்கின்ற நோயிலிருந்தும் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான நாடுகளை தாக்கி ஆண்டவரே அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்தில் பார்க்கின்ற போது 50,000 பேருக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த டெல்டா வைரஸ் வேரியன்ட் பிளஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, எங்களுடைய இந்திய தேசத்திலும் ஆண்டவரே சுவாமி அநேக மக்கள் இதனாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன் மத்தியிலே கர்த்தாவே, இந்த கொள்ளை வியாதியிலிருந்து எங்களை காப்பாற்றி வழிநடத்தும் ஜெபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே, என்னுடைய திருச்சபையினுடைய முகாம் சங்கத்துக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஆண்டவர் விசுவாசிகளையும் தனித்தனியாக பேராக குடும்பமாக நீர் ஆசீர்வதிமுறையாக ஜெபிக்கிறோம். தன்னுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் விசேஷ நிகழ்வுகளையும் ஆசரிக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை அளவில்லாமல் நீர் ஆசீர்வதித்து நீர் கிருபையாக அவர்களை காப்பாற்றி வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, SSLC எக்ஸாம் எழுதுகின்ற பிள்ளைகளுக்கு விசேஷ கிருபை, ஞானத்தையும் புத்தியும் பலத்தையும் ஞாபக சக்தியும் கட்டளையிட்டு நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம். இந்த நடத்துமா சுவாமியுடைய வார்த்தைகளின் மூலமாக எங்களோடு பேசி கர்த்தாவே, உங்களுடைய ஊழியத்தை செய்கின்ற ஒரு அவசிய தேவையை, அவசர தேவையை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சித்தத்தை உங்களுடைய ஆண்டவரே நிறைவேற்றுகின்ற பணிமுட்டுகளாக எங்களை நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவைகளையும் இடத்துல நாங்கள் கேட்க மறந்த எல்லா ஆத்ம சரீர நன்மைகளையும் உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்னென்னைக்கு படைத்து ஆண்டு கொண்டிருக்கின்ற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். பரமண்டலத்தின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் வார்த்தை எங்களை தாரும். எங்களுடைய நாடுகளுக்கு நாங்கள் மன்னித்திருப்பது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனை பண்ணாமல் தீமை எங்களை ரட்சி. ராஜ்யமும் பலமையும் மகிமையும் என்னுடைய குடிகளை சுவாமி. ஆமென். தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைக்காக 367வது பாடல், இயேசுவே கிருபாசனபதியே என்ற கீர்த்தனையை நாம் பாடுவோம். இந்த கீர்த்தனையை நாம் பாடுகின்ற போது ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று நாம் காணிக்கையை நம்முடைய இல்லங்களிலே சேகரிப்போம். அல்லது ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்க விரும்பினாலும் அதனை நீங்கள் செய்யலாம். அல்லது நீங்கள் உடைய இல்லங்களிலேயே
காணிக்கையை சேகரித்து ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவே கிருபாசன பதியே. பாடல் எண் 367. இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இழிநனை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே, காசினியில் உன்னை அன்றி தாசனேன காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டலாதிபா. காசினியில் உன்னை அன்றி தாசனேன காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டலாதிபா. நேசமாய் இழைக்கு இறங்கி மோசமணுகாது காத்து, நேசமாய் இழைக்கு இறங்கி மோசமணுகாது காத்து, நித்தனியனை திருத்தி வைத்தருள் புத்தி வருத்தி. இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இழியனை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே, பேயுடை சிறையதிலும் தாயவீன கேடகிலும் பின்னமாக சீர்கொண்டதோ கன்னியாகினே. இதலும் காயவீனை சேடதிலும் பின்னமாக சீர்கொண்டதோ கன்னியாகினே. தீயரை மீட்கும் பொருளாய் நேயமுற்று தீரம் விட்ட, தீயரை மீட்கும் பொருளாய் நேயமுற்று தீரம் விட்ட. தேவனையனை கண்ணோக்கி தீவினையனை துன்னிக்கி. இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இழியனை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே. கடைசி சரணம். பொல்லா உலகமதில் அல்லாரே வருமில்லை, புண்ணியனே உன் சரணம் கண்ணி அண்டினே. பொல்லா உலகமதில் அல்லாரே வருமில்லை, புண்ணியனே உன் சரணம் கண்ணி அண்டினே. எல்லாருக்கும் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி, எல்லாருக்கும் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி. இந்நாள் அருள் புரிந்து உன்னாவியை சொரிந்து. இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இழியனை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே. படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, உடைய சன்னிதானத்திலே படைத்திருக்கின்ற என்னுடைய எளிய காணிக்கையை நீர் பிரியமாய் அங்கீகரித்து ஆசீர்வதித்து, கர்த்தாவே, நாங்கள் வீடுகளில் சேகரித்த எங்களுடைய காணிக்கைகளையும் உடைய பாத்திர வைக்கிறோம். இந்த காணிக்கையோடு எங்களையே ஜீவ பலிகளாக காணிக்கையாக உடைய பாத்திர வைக்கிறோம். சார், நீரே எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி. உமக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ கிருபை செய்திருடும். உம்முடைய தேவியின் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நிம்மதினாலும் நிரப்பி ஆண்டவரே, காணொலி காட்சியின் மூலமாக உம்மை தொழுது கொள்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய திருச்சபை விசுவாசிகளையும் கர்த்தாவே நீர் அளவில்லாமல் காத்து வழிநடத்திடுவார். சகல நோய் தொற்றுகளுக்கும் விலக்கி தப்புவித்து வழிநடத்திடுவார். ஆண்டவர் மரபரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின்
பரிசுத்தாவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். 13வது பாமாலை பாடுவோம் தேவ ஆசீர்வாதத்தோடு. தேவ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தையென்னும் அப்பத்தாலே போஷித்து மழப்பியோம் இப்போதுமை தேடி வந்து மனதார போற்றினோம் மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சபை அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பான ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you all.